Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. முதல்வர் குறித்து அவதூறாக பேசிய வழக்குல அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். ஒரு கட்சியில இருந்து மற்றொரு கட்சிக்கு தாவும்போது அந்த கட்சியை விமர்சனம் பண்றது நியாயமா இருக்குமா? இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளிலும் நடப்பதுதான் எங்கும் நடக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை வளர்த்தார். காங்கிரஸை இமயத்தின் உச்சத்திலே கொண்டு போய் வைத்தார். அவரதுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை ஜனநாயக விரோதமாக காங்கிரஸ் தட்டி பறித்தது. அவமானப்படுத்தப்பட்டார். கல்கத்தாவிலே போய் கர்ஜித்தார். ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். காங்கிரஸ் கட்சியையும் விமர்சனம் செய்தார். திலகர் காங்கிரஸை வளர்த்தவர். அதே திலகர் காங்கிரஸை விமர்சனமும் செய்திருக்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை சூரத் மாநாட்டிலே போய் காங்கிரசிலே பங்கேற்றவர். அந்த கப்பலோட்டிய தமிழனும் காங்கிரஸை விமர்சித்திருக்கிறார். இது வழக்கமாக வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒன்று. கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் மோடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போதல சொன்ன இப்ப போறாரு வரவேற்க மனசாட்சி இருக்கு இப்ப இருக்கு அவர். அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கு. நீங்க சொன்னதே உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். அனாவசியமா ஏதாவது சொல்லி அங்க நடந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தியை போடுறதுக்காக நீங்க முயற்சித்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். வேணாம், நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. வேற கேள்வி நீங்க கேளுங்க. வெளியே வந்த பிறகு ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன்னு துரை வைகோ சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நிம்மதியா இருக்கிறீங்க? லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியைத்தான் திருச்சி எம்பி வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே வந்து இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. சொல்வதையும் செய்துள்ளார், செய்யாதையும் செய்துள்ளார் சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. கூட்டணியில் இருந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்தபோது நான் பாராட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்திருக்கிறேன். ஏன் சார் அந்த அமைதி? அந்த நேரத்தில் அமைதி அதுதான் தர்மம், கூட்டணி தர்மம். மீண்டும் அவங்க ஆட்சி இருந்தால் நீங்க அந்த திமுக நீடிச்சிருப்பீங்களா சார்? அதே அமைதி. என் மீது 30 வருஷங்களுக்கு பிறகு கொலைப்பழி சுமத்தி வீதியிலே தூக்கி எறிந்தவர்கள் என்பதை மறந்துவிட்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தேன். அதிக முறை உங்களை எம்பியாக வைத்து அழகு பார்த்தவர்கள் திமுக. அதைவிட லட்சம் முறை குன்றத்தின் உச்சியிலே அண்ணாவையும் இயக்கத்தையும் தூக்கி நிறுத்தியவன் பாராளுமன்றத்திலே இந்த வைகோ. அடுத்த ஆள் கேளுங்க சார். புதிய கூட்டணி குறித்த சந்திப்பு கூட்டத்தில் வந்து நீங்களும் விஜய் சார் அவர்களும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா மற்றும் இடைத்தேர்தல் பேசியதாக பேசவே இல்லை. அப்படி ஒரு சம்பாஷணை அங்கு நடக்கவே இல்லை. வேறு ஏதாவது கேட்டா எத்தனை தடவை நீங்க கேட்பீங்க? நோ, எத்தனை தடவை கேட்பீங்க? நீங்க யாரு? உங்க கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. நீங்க வேணும்னே இங்க வந்திருக்கீங்க. நிறுத்துங்க. நீ பதில் சொல்லு. நீ சொல்லு. வம்புக்காக கேட்கிறான். வம்புக்காக தான் கேட்கிறான். நீ வம்பு பண்றதுக்காக தான் கேட்கிறான். கேட்க தெரியுமா? உரிமை இருக்கா? எனக்கு தெரியும். ஊழலற்ற ஆட்சி இன்னும் 10 ஆண்டுகள். புயல் வைகோ. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு விஜய் கிட்ட இல்ல அப்படிங்கிறது 100க்கு 100 இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? கூட பழகுறதுனால சொல்றேன். இல்ல, எந்த ஒரு விஷயத்திலையும் மோடியை பத்தியோ பாஜக பத்தியோ அவர் பேச மாட்டார். அவர் பிஜேபியினுடைய காமன் சிவில் கோடை ஆதரிக்கவில்லை. பிஜேபியினுடைய காஷ்மீர் கொள்கையை ஆதரிக்கவில்லை. பிஜேபியினுடைய இந்துத்துவ கொள்கையை ஆதரிக்கவில்லை. மதச்சார்பின்மையை ஆதரிக்கிறார்.
சமூக ரீதியை ஆதரிக்கிறார், ஜனநாயகத்தை ஆதரிக்கிறார், தரித்து நிற்கிறார். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.